ஒன் பீஸோட எபிசோட் 64 தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு நாமிய தான் காட்டுறாங்க. நாமி யோசிக்கிறா, "இப்பதான் வெயில் அடிச்சுச்சு, இப்ப பனி அடிக்குதே" அப்படின்னு. வெளிய இவங்க 2 பேர் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. விளையாண்டுகிட்டு இருக்கும்போதே மாறி, மாறி அவங்களோட செஞ்சத உடைக்கிறாங்க. உடைச்சு கடுப்பாயி 2 பேருமே சண்டை போடுறாங்க. சண்டை போடுறத பார்த்துட்டு நாமி யோசிக்கிறா, இவங்க வேற சண்டை போடுறாங்கன்னா, இதுல இவங்க வேற கெஸ்ட் மாரி உட்கார்ந்துருக்காங்களேன்னு கடுப்பாறா. திடீர்னு பார்த்தா சூறாவளி அடிக்குது, மின்னல் அடிக்குது. இதெல்லாம் பார்த்து நாமி குழப்பமாறா. அந்த குழப்பத்தோடயே வெளிய வரா. பார்த்தா நம்ம டைரக்ஷனே மாறி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. "என்ன நீ நேவிகேட்டர்" அப்படின்னு சொன்ன உடனே கோவம் வரா லைட்டா. "இந்த லாக் போஸ் அப்படிங்கிறது எப்படி யூஸ் பண்ணணும்னே தெரியல" அப்படின்னு சொன்ன உடனே 2 பேருமே எத்துறா. "பேசாம வேலைய பாருங்க. நான் சொல்றத மட்டும் எல்லாருமே கேளுங்க. ஃபர்ஸ்ட்டு நீ இந்த வேலைய பாரு" அப்படின்னு சொன்னேன். இவ என்ன நமக்கே ஆர்டர் போடுறா அப்படின்னு யோசிக்கிறா. யூசப் கூப்பிட்டு காமிச்ச உடனே மேல வெயில் தான் அடிக்குது. ஜோரோ தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து எல்லாரும் கடுப்பாறாங்க. வேகமா எல்லாரும் நகர்றாங்க. டக்குன்னு லூஃபி எதையோ பார்க்குறான். பார்த்தா முன்னாடி ஏதோ ஒரு மலை. அத பார்த்துட்டு சாஞ்சி டக்குன்னு அத நகட்ட பார்க்குறான் கப்பல. ஜோரோ இன்னும் தூங்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இவங்க எப்படியோ நகட்டிர்றாங்க. லைட்டா கீறல் விழுந்துருது. லூஃபி சொல்றான் இந்த மாரி கீழ தண்ணி வருதுன்னு. ஸோ யூசப்பும் அவனும் போய் வேகமா அத சரி பண்றாங்க. திடீர்னு பார்த்தா வேற ஒரு கிளைமேட் வருது. கிராண்ட் லைன புரிஞ்சுக்கவே முடியல. திடீர்னு புயல் அடிக்குது. திடீர்னு மழை பெய்யுது. சாஞ்சி அத பார்த்துட்டு "எல்லாம் சாப்பிட்டே வேல பாருங்க." தெம்பா வேல பாருங்க அப்படின்னு சொன்னோனே, வேக வேகமா வேல பார்க்குறாங்க. கிராண்ட் லைன்ல நெறைய கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் டேவே இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. திடீர்னு அமைதி ஆயிருச்சு. இப்பதான் கிளைமேட்ல ஒரு நிதானத்துக்கு வந்திருக்கு. ஜோரோ இப்பதான் எந்திரிக்கிறான். எந்திரிச்சுட்டு பார்க்குறான், "என்ன எல்லாரும் படுத்துருக்கீங்க? கிளைமேட் நல்லா இருக்கு. இப்படி படுத்துருக்கீங்களேன்னு." எல்லாருக்குமே தெரியும். இவன் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தான்னு. டக்குனு இவங்க 2 பேரையும் எழுப்பி, "உங்க பேர் என்ன?" அப்படின்னு கேட்குறான். மிஸ்டர் நயன், மிஸ்டர் வெட்னஸ்டேன்னு சொன்னோனே, "இந்த பேர எங்கேயோ கேட்டுருக்கேனே!" அப்படின்னு யோசிக்கும்போது டக்குன்னு ஒரு கொட்டு கொட்டுறா. கொட்டுன உடனே அவளோட கோவத்த இருக்கும். இவனும் திரும்பி கோவமாவான். டக்கு டக்குன்னு கொட்டுனதுல மண்டைலாம் வீங்கி போய் இப்படி உட்காருவான். சரியான சீனா இருக்கும் இதெல்லாம். ஜோரோவே கட்டுப்படுத்துறா அவ. இவ ஒரு ஆள் மட்டும் தான் எல்லார்கிட்டயும் சண்டைக்கு போறா. ஸோ இந்த தடவ விட்டுருங்க. அடுத்த தடவ நான் நல்லா பார்த்துக்கிறேன். விஸ்கி பீ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறா. காட்டுன உடனே இவங்க 2 பேரும் பார்த்தா திடீர்னு நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீச்சல் அடிச்சு அங்கிட்டு கிளம்பிடுறாங்க. அதெல்லாம் கண்டுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ள போறாங்க. உள்ள ஏதாவது மான்ஸ்டர் இருந்துச்சுன்னா என்ன பண்ண அப்படின்னு யூசப் கேட்ட உடனே, "கண்டிப்பா இருக்கலாம். இது கிராண்ட் லைன்" அப்படின்னு சொல்றான். "அப்படி இருந்துச்சுன்னா நம்ம கிளம்பிருவோம்" அப்படின்னு நான் சொன்ன உடனே நாமி "அப்படிலாம் கிளம்ப முடியாது. இது திரும்பி மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேற ஒரு லொகேஷன காட்டணும்" அப்படின்னு சொன்னேன். "ஓ! அப்ப அதுவரைக்கும் இங்க தான் இருக்கணுமா?" அப்படின்னு. "சரி இருக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ள போறாங்க. நடுங்கிட்டு இருக்கான் யூசப்பு. திடீர்னு யாரோ இத வச்சு தூரமா பார்க்குறாங்க. பார்த்த உடனே அத காட்டுறாங்க. யாரோ அங்க இருக்கிற மாரி இருக்கே அப்படின்னு பார்த்தா, நெறைய பேர் அங்க இருக்காங்க. எல்லாருமே தயாராகுங்க. இங்க கண்டிப்பா சண்டை நடக்க தான் போகுது அப்படின்னு பார்க்கும்போது, திடீர்னு அந்த புகையெல்லாம் விலகி பார்த்தா, ஃபுல்லா எல்லாருமே கத்துறாங்க. ஏன்னு பார்த்தா, பைரட்ஸ் எல்லாருமே இவங்க கொண்டாடுறாங்க. பைரட்ஸ் வாங்க சூப்பர் பைரட்ஸ் வந்திருக்காங்க நம்ம இடத்துக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சந்தோஷமாறாங்க. எல்லாருமே காட்டுறாங்க ஆச்சரியத்துல. என்ன கிராண்ட் லைன்ல இதே இப்படி இருக்கே! கிராண்ட் லைன் ஆபத்தானதுன்னு சொன்னாங்க. பார்த்தா இங்க கேர்ல்ஸ் அது இதுன்னு இருக்காங்களேன்னு சாந்தி எல்லாம் பார்க்குறான். இப்பதான் இகர் ராம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேர இன்ட்ரோடியூஸ் பண்றான். இங்க நான் பைரட்ஸ் ஃபர்ஸ்ட் ஐலேண்ட் நல்லா வரவேற்கிறோம். எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கன்னு சொன்னோனே 3 பேருமே கத்துறாங்க. இத பார்த்துட்டு நாமி கேட்கிறா, "நான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வர வரைக்கும் நாங்க இங்க இருக்கலாமான்னு?" "கண்டிப்பா இருக்கலாம். இது பார்ட்டி டைம்" அப்படின்னு சொல்லிட்டு அத காட்டுறாங்க. எல்லாருமே சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அத எல்லாத்தையும் காட்டிட்டு யூசப் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான். நாமி என்னன்னா ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாமான்னு கேட்கும்போது வேணான்னு சொல்ட்டாங்க. பட் இது ஆல்கஹால் இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே லைட்டா குடிக்கிறா. நல்லா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, பரவால்ல இருக்கட்டும் போதும் அப்படிங்கும்போது, இதுல அதிகமா குடிக்கிறவங்களுக்கு நெறைய காசு தரோம் அப்படின்னு சொன்ன உடனே, நான் இந்த இதுல சேலஞ்சுல இது பண்ணிக்கிறேன்னு சொல்றான். லூஃபி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். ஸோ இங்க ஜோரோவும், நாமியும் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க. கிராண்ட் லைனுக்கு சாஞ்சி பொண்ணுங்களோட என்ஜாய் பண்றான். கிராண்ட் லைன்ல ஃபர்ஸ்ட் வந்தோனே என்ஜாய் பண்றாங்க. டக்குனு இவனோட முகம் மாறுது. இவன் என்ன பிளான்ல இருக்கான்னு தெரியல. மேபி வில்லனா இருக்கலாம். டக்குனு இவங்க 2 பேரையும் காட்டுறாங்க. இவங்க ஏதோ லெட்டர் எழுதி இவங்க பாஸுக்கு அனுப்புறாங்க. ஸோ அதுக்கு அந்த மெயில் பாக்ஸ்ல போட்ட உடனே இங்கனக்குள்ள பரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. என்னன்னு தெரியல. ஜோரோ இங்க மட்டையாயிட்டான். நாமி "என்ன அதுக்குள்ளயும் மட்டையாயிட்ட" அப்படின்னு சொல்றாங்க. இங்க லூஃபியும் படுத்துட்டான். அவனுக்கு சாப்பாடு செஞ்சு குடுத்தவங்களுமே மயங்கிட்டாங்க. இங்க லாஸ்ட்டா நாமியும் லாஸ்ட் இத குடிச்சு ஜெயிச்சுட்டு, நான் ஜெயிச்சுட்டேன்னு மயங்கிறா. யூசப்பும் தூங்கிர்றான். ஸோ சாஞ்சியும் பொண்ணுங்க மடியிலேயே படுத்து தூங்கிறான். டக்குன்னு பகலா இருக்கு. லைட் எல்லாமே ஆஃப் ஆகுது. ஆஃப் ஆனோனே காட்டுறாங்க. எல்லாருமே மயங்கிட்டாங்க. படுத்தே இருக்காங்க. இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்பதான்
வெளிய வராங்க. இவரு தான் மிஸ்டர் 8 அப்படிங்கிறவர் நேமு. ஸோ மிஸ் மண்டே அப்படிங்கிறவரு. ஸோ 2 பேருமே வந்து வில்லன்ஸு. ஸோ இப்ப தான் வந்து நமக்கு தெரியுது. இவனுக்கு 30,000,000 பெர்ரீஸ் இருக்கு. இந்த முட்டாளுக்கு அப்படியா? அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஆமா இவன பிடிச்சு குடுத்தோம்னா கவர்மெண்ட்லேருந்து காசு கிடைக்கும்னு சொன்னோனே, மேல யாரோ இருக்கா? பார்த்தா ஜோரா தான் அங்கே இருக்கான். ஸோ ஜோராவ பார்த்தோனே மத்த எல்லாருமே வந்து துப்பாக்கி அதிகமா வந்துட்டாங்க. அவங்க எல்லாரையுமே நானே அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பார்க்குறான். ஸோ பார்க்கிறதோட, "நீங்க தான்ல பரூக்ஸ்" அப்படிங்கிறாங்க. "இது எப்படி இவனுக்கு தெரியும்?" "ஆமா, அவங்க என்ட்டயே வந்தாங்க. நான் எப்பயும் போல வந்து அத வேணான்னு விட்டுட்டேன். ஸோ இப்ப நீங்க எல்லாருமே அவங்க தான். உங்க பாஸ் யாருன்னே உங்களுக்கு தெரியாது" அப்படின்னு சொன்ன எதையோ ஒரு இடத்த காட்டுறாங்க. பார்த்தா அவங்க எல்லாருமே வந்து சவப்பெட்டி எல்லாருமே இறந்தவங்கள அவங்க இது பண்ணியிருக்காங்க. போய் அவன அட்டாக் பண்ணுங்கன்னு சொன்னோனே அவன் காணாம போயிட்டான். ஸோ எல்லாருமே ஷாக்கு அவன் எங்க போனான்னு. பார்த்தா அவன் அங்க இல்ல. ஸோ அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க.